இது என்னுடைய ரெண்டாவது சொரக்கா. முதல் சொரக்கா பறிக்கிற பதிவு போட்டிருந்தேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இதுக்கு பின்னாடியே இனியும் 3 சொரக்காய்கள் ஒரே சமயத்தில் பெருசாகிக்கிட்டு இருக்கு. நான் இந்த முன்னாடி இருக்கிற சொரக்காயை மட்டும் பறித்து சமையலுக்கு பயன்படுத்திட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்திலேயே வெண்டைக்காயும் நிறைய விட்டுருந்துச்சு. அந்த வெண்டைக்காய்களையும் பறிச்சிட்டோம். ஒரே சமயத்தில் மற்ற 3 சொரக்காயும் பெருசானதுனால நம்ம சும்மா சொரக்காயை சமைச்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை அடித்து போடுவாங்க இல்லையா? அதனால் இந்த சொரக்காய்களையெல்லாம் நான் பறித்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 2-3 பேருக்கு கொடுத்துட்டேன். இன்னியும் இந்த பந்தலில் பாவக்காயும் பீக்கங்காயும் நான் பறக்க விட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதோடைய பதிவுகளை இன்னி வர வீடியோக்களில் நான் போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள். எங்களுடைய காய்கறி தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பூந்தோட்டம், காய்கறி தோட்டம், தோட்டத்துக்கு வர குறிப்புகள், வீட்டு சமையல் மற்றும் குறிப்புகளை தான் நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள்.